வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பூமி அப்படின்றது ஒரு அழகான இடம். ஆனால் பூமியை தாண்டி மற்ற கிரகங்களையும் வாழ்றதுக்காக பல விஞ்ஞானிகள் தங்களோட ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அந்த முறையில் நீல் டிமோசி அப்படின்றவர் பூமியை தவிர மற்ற கோள்களில் நம்மளால எவ்வளவு நேரம் வாழ முடியும் அப்படின்றதற்கான கால அளவை கணக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போகிறது சன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன கொஞ்ச நேரத்திலே நம்ம வேப்பராகி செத்துருவோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு கம்மியாக தான் நம்மளால் சூரியனில் இருக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோள் மெர்க்குரி. இந்த மெர்க்குரியானது சூரியனோட ஒரு பகுதியை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதால கிட்டத்தட்ட 800 °C வெப்பநிலையில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இதோட அடுத்த பகுதி ரொம்பவே குளிராக இருக்குமா. எனவே வெப்பத்துக்கும் குளிருக்கும் இடையில நம்ம பிரீத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நம்மளால் வாழ முடியும். அடுத்து பார்க்க போகிறது வீனஸ். 900 °C அப்படின்ற அளவில் அங்கே வெப்பநிலை இருக்குது. கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் பூமியிலையும் வீனஸ்லையும் ஒரே அளவு தான். எனவே இந்த வெப்பநிலை காரணமாகவே நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு கம்மியான அளவு தான் அங்கே வாழ முடியும். அடுத்து மார்ஸ். மார்ஸ்ன்றது ரொம்பவே கோல்டான ஒரு கிரகம். ஆனால் இங்கே காற்று மூலக்கூறுகள் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஒரு வார்ம் க்ளோத்தை நம்ம யூஸ் பண்ணி இந்த கிரகத்தில் இருந்தோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது. அடுத்து பார்த்தோம்னா ஜூபிட்டர். இது வாயுக்களால் ஆன ஒரு கிரகம். இந்த கிரகத்திலையும் அழுத்தத்தினால நம்மளால் அதிக நேரம் வாழ முடியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு செகண்ட்லேயே நம்ம அழிச்சு போயிடுவோம். அடுத்து சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ போன்ற எல்லாமே வாயுக்களால் தான் ஆனது. அப்போது இதுலேயும் அதிகமான அழுத்தத்தினால நம்மளால் ஒரு செகண்டுக்கு மேலே வாழ முடியாது. இப்படியான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கிறப்ப பலவிதமான விஞ்ஞானிகளும் மற்ற கிரகங்களில் எப்படி வாழ்கிறது அப்படின்றதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது சாத்தியமா என்ன அப்படின்றது போக போக தான் தெரியும். ஏன்னா நேர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனலில் மற்ற கிரகங்களில் ஒரு மனிதனால் எவ்வளவு நேரம் வாழ முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.